ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நான் கட் பண்ணி விட்டது நல்லா வளர்ந்து வந்திருக்கு. கட் பண்ணிட்டேன். இதுலேருந்து பாருங்கள் எப்படி நல்லா துளிர் விட்டு வந்திருக்குன்னு. இது ஒரு பக்கெட்டில் வச்சது. இதை நான் அப்படியே எடுத்து வச்சுறேன். இதில் நான் பந்தலுக்காக கம்பவுண்ட் இருக்கிறதுனால தள்ளி வைக்க முடியாது. இதில் பாருங்கள், இது ஒரு பக்கெட்டில் அப்படி இருக்குது. இதை நான் வளைச்சி வச்சு அந்த பக்கத்தில் அந்த பச்சை கலர் இதில் குரே பேக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த சைடு காமிக்கிறேன். இதுவும் பாருங்கள், இந்த பிரண்டை எப்படி வந்திருக்கு, நல்லா அதிகமாகவே பிரண்டை வந்திருக்கு. இந்த சைடு பாருங்கள், இதுவும் இந்த மல்லிகை செடியிலேருந்து நான் ஒரு குச்சி வளைச்சி வச்சு இந்த பக்கெட்டில் நான் பதியம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு குச்சி தான் வளைச்சி வச்சுருக்கேன். இது அதில் உள்ள குச்சி. இது நல்லாவே நல்லா கிளவிட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள். எப்படின்னு நல்லா இதெல்லாம் துளிர் விட்டு வந்தது தான் அதுலேருந்து. நான் இப்போ இந்த குச்சியும் கட் பண்ணி விட்டுறேன். இதை நான் கட் பண்ணிட்டேன்னா இது தனியாக எடுத்துடலாம். இது இப்போ நான் பக்கெட்டை இந்த பக்கம் தனியாக எடுத்துகிட்டேன் பாருங்கள். இதுலேருந்து நல்லா துளிர் விட்டு நல்லா வந்திருக்கு இந்த செடி. நமக்கு இந்த டயத்தில் இப்போ எடுத்து வச்சோம்னா இனிமேல் மழை டயத்தில் நல்லா பிடிச்சிக்கும். நம்ம தனியாக குச்சி உடச்சி வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. நான் இந்த மாதிரி வளைச்சி வச்சு பதியம் போட்டதுக்கப்புறம் நம்ம அது நல்லா பிடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டோம்னா அந்த செடி செத்து போகாமல் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கையாந்தெல்லாம் இருக்குது, எல்லாம் இடத்துல எடுத்துடலாம். ஆனால் விதை எல்லாமே எது கிடக்குதோ எல்லாமே அப்படியே முளைச்சிடுது. இந்த குச்சிலாம் நான் வளைச்சி வச்சது தான் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். இது பாருங்கள், கீழாநெல்லி எப்படி இருக்குன்னு. நல்லா கீழாநெல்லி தான் அதிகமாக முளைக்குது. கீழாநெல்லி, கையாந்தரையெல்லாம் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு செடியில் இப்போ ஆடி மாதம் விதை விதைக்கலாம். ஃபுல்லாகவே இல்லை கையாந்தரையும் கீழாநெல்லி தான் இருக்குது. இதில் ஒரு கோழி கொண்டு பூ செடி இருக்குது. அது காஞ்சிட்டு எடுத்துடலாம். இது கீரை செடி. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதில் புதுசாக விதை போடுறேன். எல்லாத்தையும் எடுத்தையுமே இனிமேல் இதில் விதை மட்டும் போட்டு வச்சா நல்லா பிடிக்கும். இதுக்கு நம்ம உரமண்ணு சேர்த்து ஒரு விதை போடணும். இது பாருங்கள், இது இப்போ தான் மிளகா செடி இப்போ தனியாக நின்று இப்போ நல்லா வந்திருக்கு. இனிமேல் தான் நல்லா பூக்கள் வச்சு காய் காய்க்கும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம இதெல்லாம் கயிறு போட்டு கட்டி வைக்கணும் தனியாக. அப்போ தான் நல்லா வரும். இதுலேயும் பாருங்க பிரண்டை அதிகமாக இருந்தது. இது ஒரு தூர் மட்டும் விட்டுட்டு பாக்கி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டேன். இது எல்லாமே நம்ம ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இதில் ஊறுகாய் தாளித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஊறுகாயும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.